ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரெமடியை செய்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு இரும்பு தவா வச்சுக்கலாம். அந்த தவாவில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகெண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இரும்பு தவாவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா? சமையலுக்கும் சரி நிறைய விதத்துக்கும் ரெமடிஸ்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்த அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக படப்படன்னு பொரிச்ச அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அடுப்பு ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா அடுப்பு லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணுங்கள். நல்லா சூடான அப்புறமா நம்ம அடுப்பு இந்த ஓமத்தை போட்ட உடனே படப்படன்னு வெடிக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் இது பிளாக் சால்ட்டு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இந்த காளா நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிளாக் சால்ட்டு, கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உப்பு தான் இது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே வச்சுக்கோங்க. மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, எந்த வலி, கை கால் வீக்கம் எதுவாக இருந்தாலும் இந்த எண்ணெயை அப்படியே தொட்டு அந்த இடத்துல லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி நைட்டில் பண்ணிவிடுங்க. அடுத்த நாள் காலையில் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும். கண்டிப்பாக நேச்சுரலான முறையில் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் தினமும் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.